Welcome to Vidya Galaxy. Special hi to your galaxy. சென்னை to tirunelveli. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட விஸ்வாமித்ரர் கோவில். இந்த விசிட்ல எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த டிராவல் vlog. பிரம்ம ரிஷி என்று பட்டம் பெற்ற சப்த ரிஷிகளில் ஒருவரான விஸ்வாமித்திரரை நீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க, கதைகளாகவும் கேட்டிருப்பீங்க. ஆனால் அவருக்குன்னு ஒரே ஒரு கோயில் இந்தியாவில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து 78 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபெமிலியரான கூடங்குளம் பக்கத்தில் விஜயாபதின்ற இடத்துல தான் விஸ்வாமித்திரர் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் மட்டுமல்ல, இதன் பக்கத்திலேயே விஸ்வாமித்திரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மகாலிங்க சுவாமி கோயில், காளி கோயில், இந்த 3 கோயில்களையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் தன்னுடைய சக்திகளெல்லாம் இழந்த பிறகு மறுபடியும் அந்த சக்திகளை பெறுவதற்காக ராமர் லக்ஷ்மணனுடைய உதவியுடன் தவம் புரிய சென்றார். தாடகை மற்றும் மற்ற அரக்கர்கள் அவருடைய தவத்தை கலைக்க முயலும் பொழுது ராமர் லக்ஷ்மணன் அவர்களை வதம் செய்து விஸ்வாமித்திரருக்கு உதவியா இருந்தாங்க. இந்த வதத்தினால ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக யாகம் பண்ண முடிவு பண்ணாரு விஸ்வாமித்திரர். கடற்கரை ஓரமா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார் விஸ்வாமித்திரர். அந்த இடம்தான் விஜயாபதிக்கு அருகிலேயே இருக்கும் தில்லைவனம். இந்த தில்லைவனத்துல ஒரு காளிய பிரதிஷ்டை பண்ணாரு விஸ்வாமித்திரர். இந்த யாகத்திற்காக யாக குண்ட விநாயகரையும் விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. இந்த விநாயகர் கோவிலும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கோவிலுக்கு பக்கத்திலேயே ரொம்ப அழகான பச்சை வண்ண நீரோடை ஒன்று இருக்கு. அதை தொடர்ந்து விஸ்வாமித்திரர் யாகம் செய்த அந்த பெரிய யாக குண்டம் இப்பொழுது கிணறா மாறி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கோவில் நுழைவாசல்ல ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அதையும் கடந்து போனா விஸ்வாமித்திரரை தரிசிக்கலாம். யாகத்தின் பலனால ராமர் லக்ஷ்மணனுடைய தோஷம் நிவர்த்தியானது மட்டும் இல்ல, விஸ்வாமித்திரனுடைய சக்திகள் மறுபடியும் அவருக்கு கிடைத்த இடமும் இந்த விஜயாபதி. விஜயம் என்றால் வெற்றி, பதி என்றால் இடம். இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனா தடைகள்லாம் நகர்ந்து கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. அடுத்து இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே நடந்து போற தூரத்திலேயே விஸ்வாமித்திரரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட மகாலிங்க சுவாமி மற்றும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கதான் நவகிரக பரிகார பூஜைகள் மற்றும் தோஷ நிவாரண பூஜைகள்லாம் செய்கிறாங்க. இங்க ஒரு சின்ன சாய்பாபா கோயிலும் இருக்கு. இதனை அடுத்து நடந்து செல்லும் தூரத்தில் இருக்கிற விஸ்வாமித்திரரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட காளி கோயில், தில்லை வனத்துல இருக்கிற இந்த காளி கோயிலும் ரொம்ப அழகான இடத்துல அமைஞ்சிருக்கு. இன்னும் அந்த கோயில் அழகா சிறப்பா காட்சி அளித்துட்டு இருக்கு. விஸ்வாமித்திரருடைய படை தளபதிகளுடைய சிலைகளும் அங்கே இருக்கு. சக்தி வாய்ந்த விஸ்வாமித்திரர் கோயில், மகாலிங்க சுவாமி கோயில், காளி கோயில், பச்சை வண்ண நீரோடை எல்லாமே ஒரு அழகான நந்தவனம் போல காட்சியளிக்குது. கண்டிப்பா நீங்களும் இந்த காட்சிகளை பார்க்க வாங்க, வந்து இறையருள் பெறுங்க. நன்றி, வணக்கம்.